அறிவு என்னுடைய மனைவி இங்க இருக்கா. அப்ப அவரு யாரு? மரம்லாம் போட்டு போறான். எங்க போட்டு போறான்? அவங்க பார்த்து பார்த்து சம்மாதான் பார்த்துட்டு வரணும். இந்த வெறி நாய் பார்த்து சொன்ன இவனை கேட்கல. அறிவு நாட்டுக்கு இளவரசர் என்னுடைய மகன். வாழ்க 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 கேட்டாங்களா? வாழ்க வாழ்க. அயல்நாடு சென்றேன். சொல்லுங்க. பட்டப்படிப்பு முடித்தேன். தாயக திரும்பினேன். என் தாய் தந்தை பார்த்தல் எண்ணற்ற மகிழ்ச்சியாக மாறிவிட்டது. என்ன நீங்க வெளிநாடு போய் பட்டப்படிப்பு தான் படிச்சீங்களா? படித்தாயா? இல்ல அங்கிற ஒயின் ஷாப்ல பாட்டு போறீங்களா? என்ன பார்த்தா அப்படியேடா தெரியுது. என்ன உங்களை சோதனை செய்யலாம். என்னது? என்ன சோதனை செய்ய போகிறாயா? ஆமாங்க. நீயா? உள்நாட்டு படிப்பு எப்படி வெளிநாட்டுல படிப்பு எப்படி எப்ப தெரிய போகுது பாரு. ஆமாங்க. நீ சோதனை செய்ய போகிற. பணத்தை கொட்டி கொட்டி ஓட்டப்பெல்லாம் உன்ன படிக்க வச்சுக்கிறாங்க. டேய் இல்லங்க சொல்ல வரேன். ஆகட்டா. அதனால நான் உன்ன ஒரு கேள்வி கேட்க போறேன். என்ன? ஆமாங்க. ஆகட்டடா. முதல் கேள்வி. குசு நம்பர் 1. டேய் வினா 1. முதல் கேள்வி கேட்கட்டா? ஆகட்டா. ஐயா என்ன? கடைக்கு போய் 6 முட்டை வாங்குனேன். 6 முட்டை வாங்குற. 2 முட்டை உடைச்சிட்டேன். 2 முட்டை உடைச்சிட்டேன். 2 முட்டை சமைச்சிட்டேன். 2 முட்டை சமைச்சிட்டேன். 2 முட்டை சாப்பிட்டேன். 2 முட்டை சாப்பிட்டு 6 முட்டையில மீதி எத்தனை முட்டை? டேய் 6 முட்டை போய் தீர்ந்து விடடா. அட அம்மா புண்ணாகத்துன. டேய் என்னடா? இல்ல என்ன பேசுறேன் நானு. நான் 4 முட்டை இருக்குது நான் சொல்றேன். டேய் அது எப்படிடா இருக்கும்? எப்படி தெரியுமா? எப்படி? நான் சொல்றேன். ஆகட்டடா. கடைக்கு போய் 6 முட்டை வாங்குனேன். 6 முட்டை வாங்குனே. 2 முட்டை உடைச்சிட்டேன். 2 முட்டை உடைஞ்சு விட்டது. ஒற்றை முட்டை 2 சமைச்சிட்டேன். சமைச்ச முட்டை 2 சாப்பிட்டேன். மீதி எத்தனை முட்டை? டேய் 4 இருக்குடா. இதுல தத்து வெளிநாடு போய் நீ வெளிய ஆனா டேய் ஆனா உனக்கு இருக்குடா. எனக்கு இருக்கு தினிய பாரு. டேய் அறிவிடா. அறிவிக்கட்டவளே. ஐயா நான் உங்களை ஒரு கேள்வி கேக்குறேன். நீ சோதனை செய்ய போற. ஆமாங்க. ஆகட்டடா. ஈஸியான கேள்வி தான். அப்படியே. அம்மால டக்குனு பதில் சொல்லிட்டு போய்டு. ஏய் ஈஸியான கேள்விங்க. இல்ல எனக்கு அடிக்கிறீங்க. அம்மால உன்ன போய் அம்மாலன்றாடா. டேய் அவன் ஒரு முறை தான சொன்னா. சரி உன்ன முடியல. ஐயா கேள்வி கேக்கட்டுமா? ஆகட்டடா. ஐயா ஆண்டவன் எலிக்கு எதற்காக வாளை படைத்தான்? டேய் இதுவா தெரியாது. என்ன டேய் 5 அறிவு ஜீவன் அனைத்துக்குமே சரி. இறைவனானவன் வாளை படைத்திருக்கிறான்டா. 5 அறிவு ஜீவன் வாளை படைச்சானா? உண்மைதான். எதுக்குடா நீ எல்லாம் வர பாடுறதுக்கு பையா? யவா வராதா தேசம் செத்துறா. ஏன்டா? டேய் ஒரு எலிக்கு வாளை படைக்கிறது கூட தெரியாதங்கற பாரு. டேய் சரியாடா சொன்ன. தவறான பதில். அதுக்கான பதில் நான் சொல்றேன் தெரியுமா? ஆமா. டேய் சொல்லுடா. ஐயா என்ன? ஆண்டவன் எலிக்கு எதற்காக வாளை படைத்தான் தெரியுமா? எதற்காக? அந்த எலி செத்துச்சுன்னா அந்த வாளை குச்சி மேல தூக்கி போறது. தெரியாதா புரிஞ்சு வராதா? ஐயா டேய் வெளிநாடு போயிட்டு வந்தீங்களா? உண்மைதான். கண்களுக்கு வந்து வேண்டும். அப்படியே. அழகான பெண்கள் வந்தார்கள். அழகான நடனம். நீ ஆடி என்ன நாட்டியம்? பரதநாட்டியம். நான் நாடிது உங்க அம்மால வராது நாட்டியம். வர வைக்காத.
வாழ்க உங்கள் கிளை. கட்டினா எவள கட்டினண்டா எல்லா கட்டினவ பூ தொட்டு கும்பிடணும்டா. வணக்கம் மாமா. என்னடா நீ மாமானே கூடுமா எனக்கு சுண்ணு வாய் ஊத்தியா அது பாக்க பாரு அது என்ன மாமாவும் வணக்கம் அண்ணா. என்னம்மா நீ அண்ணனை கூப்பிடு. அண்ணாவை கூப்பிடுறேன். மாமா நான் மறுநாள் அண்ணன் நான் அன்னைக்கு பாசத்துலமா ஏய் மொனகாட்டா பாசுறா இது. ஆமா வணக்கம்டா செல்லோ என் பட்டு குஞ்சி. என்னடா இது? கொஞ்சம் மாங்கொத்தே தலையில் வீட்டுல சிமெண்ட் மூட்டை எனக்கு அந்த வேலை ஆகாதுடா. சிமெண்ட் மூட்டை தலையில் வச்சுன்னு மிளகான்னு வச்சு எனக்கு அந்த வேலையே பிடிக்காது. எனக்கு எதற்காக அழைச்சேன் என்னன்னு கேள்வி நம்பி நிக்கிறோம். குழந்தை வளவாளன்னு அண்ணா ஐ லவ் யூ தங்கச்சி. சரியான ஜோடி பாசத்துல போட்ட அண்ணா எவ்வளவு அழகா அன்பா சொன்னான். ஆமா தங்கச்சி எங்க கிட்ட எல்லாம் ஒரு பாசத்துல வந்துட்டு எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. சரிமா என்ன எதற்காக அழைச்சிங்க? ஓட்டம் வருமா? ஏ மச்சான் இது சங்கவை அது அங்கவை அங்கவை இத தூக்கி கொட்டா பின்னாடி சேர்ப்பின தங்க பின்னாடி மூடி குத்துற மணி நாய் விட்டு போகுது. வணக்கம் பெரியவரே. அப்படியா சொல்லவே இல்ல. உனக்கு எவ்வளவு பேசு அவராக பேசாது. யார் மாம்பழ கிட்ட ஒண்ணு பேர் மூணு கடிச்சு தெத்து பாரு நான் புட்டு கூட வணக்கம்டா தம்பி. அம்மா பேச என்னடா எந்த வாய்ஸ்ல வேற வாய்ஸ்ல இது ஆம்பளை வாயில போட்டுங்க அப்படியே வச்சுக்கிற பாரு ஆள் ஆளுக்கு. ஏண்டா ஒரு பெண் அம்மால ஒரு பெண்ணில புரியல மாதிரி உனக்கு கிட்ட சாத்து சாக்க கூடாது. எதுக்கு ஒரு பெண்ணில புரியாடா பெண்ணில பெண்ணில மாதிரி சொல்லி கொடுறேன். ஒரு நாட்டோட பெண்கள் என்னப்பா நான் இப்படி நடக்கிறது இல்லவா வல்லமாக உங்களை எதற்காக திரும்ப அழைத்தோம்? இந்நாட்டு இல்லர் வந்துக்கிறார். இந்நாட்டு இலவசம் ஆடல் பாடல் அப்படின்னு அப்படியா இது மூன்றும் சிறப்பா இருக்க வேண்டும். நாட்டியத்தில் நீங்கள் மூவரை காட்ட வேண்டும். அதை கண்டு அனைவர் ரசிக்க வேண்டும். இவங்க அனைவரை கேட்க வேண்டும். உங்க மூணு பேர் நானும் ரசிக்க வேண்டும். நாட்டி பிரமாதமா இருக்க வேண்டும். மூவரை சேர்ந்து கம்மிப்பாங்களா? ஆமாப்பா இது நடுப்புற விடுமா
வரல புட்டி சீத்து போறீங்க டேய் அடாயா டேய் கீழ போய் அறிவில உனக்கு என்னடா சொன்ன இப்போ என்ன சொன்ன இப்போ முருங்க பிஞ்சு அறிவு நிக்க மாட்டேங்குது அறிவு என்னடா கோலம் இது என்ன மூதையை பிடிச்சோட இந்த துணியெல்லாம் நம்ம போடலாமா யாரு நம்ம எல்லாம் ஆண்கள்டா இந்த துணி நம்ம போடக்கூடாதுடா ஆண்கள் போடக்கூடாது பெண்கள் மட்டும் தானே இந்த துணியை போடணும் ஏன் பெண்கள் போட வேண்டிய துணி ஆண்கள் நம்ம போட வேண்டிய எந்த சச்சு மூதையை பிடிச்சோட நம்ம போடக்கூடாது யார் சொன்னது முதல்ல அதை ஒழுங்கா கட்டு பெண்கள் போட வேண்டிய துணி ஆண்கள் நம்ம போடக்கூடாதுன்ற போடக்கூடாது ஏன் நம்ம போட துணி மாட்டோம் அவளுக்கு ஜீன்ஸ் பேண்ட் டி ஷர்ட் போட்டு பார்த்தா சோத்த ஆட்டு மாட்டேங்க போய் கேளு என்ன ஏன் பாருங்க ஏன் உதவி வரதுக்கா சரி அறிவு எந்த கடையில எடுத்த இது மெக்கானிக்கல்ல எடுத்து வெல்டிங் கல்ல தைச்சானு மாமா இதாண்டா இருக்கணும் அத முதல்ல ஒழுங்கா கட்டிடாத அது நிக்க மாட்டேங்குது விடு நாட்டு எப்படி இருந்தது அறிவு மிகவும் சிறப்பு என்னப்பா நாட்டு எப்படிமா அருமையப்பா அது ஆயாது ஏய் நாட்டு எப்படியா அருமையாக இருந்தது பேக்கேஜ் உள்ள வந்தனா அழகு ஒண்ணு கேவல நாட்டு தளபதி ஆமா ஒரு மரியாதை கிடையாது மகனே அப்பா உன்னை எதற்காக தெரியுமா மகனை பார்த்து அப்படியே ஸ்டாப் தர மாட்டேன் மகனே அப்பா உன்னை எதற்காக தெரியுமா எனக்கு வலதாகி விட்டது நாட்டு பொறுப்பை ஏற்றுக்கொள் அப்பா இப்பொழுது பட்டப்படிப்பு முடித்துவிட்டு தாயக திரும்பி என் நாட்டு மக்களை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் நகரமல சட்டப்புகள் அப்பா சரி நல்ல பெண்ணை பார்க்கிறேன் திருமணம் செய்து அப்பா எனக்கு என்ன வயதாகி விட்டது நான் சொல்லும் போது திருமணம் செய்து வைத்தால் போதும் நகரமல சட்டப்புகள் அப்பா அறிவு என்ன பண்ணிட்டு இருக்க ஊரு குத்தினாரா நாளைக்கு பக்கத்து ஊர்ல போய் குத்தினாரு ராசாணி இரிகிரி வாங்கி பேசின ஊர்ல வீட்டுல எவ்வளவு என் சக்காத்துக்கு நானும் பக்கத்து ஆளுங்க கொடுக்குறானுங்க அதை ஒழுங்கா வைக்க வேண்டியதானே ஒரு அறிவு இது எங்க வாங்கினாரு வாங்கின மட்டும் கரும்போல் அப்பா மகனே இப்போ நகரமல சட்டப்புகள் அப்பா அப்படியா சென்று வாங்கடா முட்டு பண்ணே போ அபிராமி நானும் அயல்நாடு சென்று தப்ப பணம் வாங்கி வரதான் சென்று என்ன பேச முடியாது அபிராமி அயல்நாடு சென்று கப்ப பணம் வாங்கி வரதான் சென்று வருகிறேன் இருந்தாலும் நாட்டு மக்களையும் நாட்டு பொறுப்பையும் பத்திரமாக பாற்றுக்கொள்ளும் சென்று வர